சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்திட்ட வெங்கடேஷ் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் வைஜெயந்தியும் குருவும் தான். அவங்க தான் மாலதியோட கதையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சண்முகம் பயங்கரமாகவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பழி வாங்கணும்னு ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு. அதுக்காக தான் வீராவை கௌதமுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணினாங்க. வீராவை கல்யாணமே அழைச்சிட்டு போய் அவளை பழி வாங்கணும், அவளை வச்சு ஒன்றை பழி வாங்கணும், இதுதான் அவங்களுடைய திட்டமே அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கவோ அப்போ இந்த உண்மையை நீ கோர்ட்டில் சொல்வியான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது எனக்காக உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நான் அவங்க கூட சேர்ந்தேன். ஆனால் எப்போ என் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க என் பக்கம் திரும்பினாங்களோ அப்பவுமே அவங்கள பற்றின உண்மையெல்லாம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போ, நான் எல்லா உண்மையும் அவங்கள பற்றி சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. நான் இங்கே இருக்கிறது மட்டும் தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக என்னை உயிரோட விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னை நீ அழைச்சிட்டு போ, நான் எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன், அறிவழகனை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சண்முகம் கேட்குறாங்க, இவங்க குணமடையதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பரணி சொல்கிறாங்க, எப்படி ஒரு 3-4 நாள் ஆயிரும் அப்படிங்கவும் அது வரைக்கும் உன்னை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது இப்போ முத்துப்பாண்டி கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற சண்முகம் அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அவனுக்கு பாதுகாப்புனா இந்த இடம் தான், இதை விட்டுட்டு அவன் எங்கே போனாலும் சரி தான், அவங்க விட மாட்டாங்க. அதனால ஒரு 3-4 நாளைக்கு குணமடைகிற வரைக்கும் அவங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் கொண்டு இவனை நம்ம ஒப்படைச்சிடலாம். இவன் எல்லாம் உண்மையை சொன்னோம்னா அறிவழகனை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கப்போ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இந்த இடம் தான் பாதுகாப்பு. ஆனால் கண்டிப்பாக வைஜெயந்தி மேடமும் குருவும் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது இவனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு குருவை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அதான் நான் இருக்கிறோம்ல, அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த உண்மை எல்லாமே நம்ம 4 பேருக்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகம் அங்கே கிளினிக்லேயே அவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்போ பரணி சொல்றாங்க, என்னடா நீ வீட்டுக்கெல்லாம் போகல அப்படிங்கும்போது இல்லை நான் எப்படியாவது அறிவழகனை காப்பாற்றணும், தப்பே பண்ணாத அறிவழகன் உள்ளே இருக்கிறான், ஆனால் தப்பு பண்ணினவங்களாம் வெளியே இருந்துட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அந்த வைஜெயந்தி மேடம் என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிதாண்டா நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டுது அப்படின்னு சொல்லும் போது இல்லை பரணி நான் அங்கேருந்து போனாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அந்த குருவும் வைஜெயந்தி மேடமும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் பரவாயில்ல நீ போய் சாப்பிட்டுட்டு வா, அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும் சண்முகமும் சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க வீட்டுக்கு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்றதுக்காக போகும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே மனசு வரல, எப்போ 4 நாள் ஆக போகுது, நம்ம கோர்ட்டில் இவனை கொண்டு ஒப்படைக்கணும், அது வரைக்கும் இவனுடைய உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போனதுமே அண்ணா சாப்பிட்டுடான்னு சொல்லிட்டு ரத்னா சாப்பாடு பரிமாறுதாங்க. அப்போ சண்முகத்துக்கு சாப்பிடாம அவங்க எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ ரத்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே சண்முகம் ரத்னாவை பார்க்குறாங்க, என்ன ரத்னா எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க, நீ அழாது அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா நான் அழாமல் இருக்க முடியும், அங்கே அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியல, தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவர் எப்படி தான் உள்ளே இருக்காரோ எனக்கு தெரியல, யார் இவரை மாட்ட வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சதி பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் நினைக்கிறாங்க, நம்ம ரத்னாட்டு உண்மையை சொல்லிடலாமான்னு நினைக்கும் போது இல்லை சொல்ல வேண்டாம், இப்போ சொன்னாக்கி தேவையில்லாமல் இந்த விஷயம் வீராவுக்கு போகும், அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்காக போயிடும், அதனால நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாங்க. ஆனால் ரத்னா அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த அண்ணன் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியா, எப்படியாவது அறிவழகனை நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லி நீ நம்புறியா அப்படிங்கும்போது நான் ஒன்றை நம்பாமல் நான் வேறு யாருன்னு நம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நீ நம்புறதா இருந்தால் நீ அழாமல் கண்ணை தொட அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அறிவழகன் வெளியே வந்துடுவான், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அண்ணா நான் ஒன்றை தான் நம்பி இருக்கிறேன், எப்படியாவது அறிவழகனை நீ காப்பாற்றிடுவேல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் காப்பாற்றிருந்தேன், நான் அறிவழகன் மேலே நான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இப்போ நான் 100% இல்லை 101% சொல்கிறேன், அவன் தப்பே பண்ணலை, அதனால நீ கவலைப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி அவங்கள கையும் களவுமாக கொண்டு நான் கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டுறது அப்படிங்கவும் உடனே ரத்னாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால சாப்பிடு அப்படின்ட்டு அவங்க சண்முகம் பார்த்தோம்னா ரத்னாவுக்கு தன்னுடைய கையால் அவங்க சாப்பாடு ஊட்டி விடவும் அப்போ ரத்னாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரியில்ல நீ பத்திரமா இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்பும்போது எங்கன்னா கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், அதனால நான் நாளைக்கு தான் வருவேன், நீங்கள் அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கவும் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் என்கிட்ட கேட்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம்
சண்முகம் வந்து இங்கே கிளம்புவோம். இங்கே பார்த்தோம்னா பரணியை தான் காட்டுறாங்க. பரணி வந்து அதாவது வெங்கடேஷுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பாதுகாப்போட வெங்கடேஷை வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அங்கே குருவை தான் காட்டுறாங்க. குரு வந்து எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வெங்கடேஷை நம்ம வந்து கதையை முடிக்கணும். வெங்கடேஷ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்ம தேடி பார்த்தாச்சு தான், ஆனால் எங்கேயுமே இல்லையா, அவன் எங்கே தான் போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உள்ளவங்க ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வைஜெயந்தி வந்து அவங்க குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன குரு, வெங்கடேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு தான் மேடம் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் நாங்களும் எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கிறோம், எங்கேயுமே காணலை அப்படின்னு சொல்லவும், நான் சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரிக்கே தான், அதாவது இந்த மாதிரிக்கு வந்து யாராவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் மெடிக்கல் ஸ்டோரில் போய் என்னென்ன பொருள்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பொருள் தான் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டோரையும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், ஆனால் எங்கேயுமே வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கவோ எப்படியாவது நம்ம இன்னைக்கு உள்ள அவனை வந்து பிடிச்சே ஆகணும், அவன் உயிரோடு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரிதான் மேடம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து கிளினிக் வந்துருந்தாங்க. வந்ததுமே வெங்கடேஷ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது வெங்கடேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பரணி சொல்கிறாங்க. எப்படியாவது 3-4 நாளைக்கு ஒன்று ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும், அந்த குரு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வைஜெயந்தி மேடம் வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து குருவும் அவங்க ஆட்களும் வந்து அதாவது பரணியும் வெங்கடேஷ் சண்முகம் இருக்கிறாங்களா அந்த இடத்து பக்கத்தில் வர மாதிரிக்கு தெரியுது. இதை வந்து சண்முகம் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க பரணி கிட்ட சொல்கிறாங்க, அந்த குருவும் அவனோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவங்க இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வந்து பரணி வந்து ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க இருக்கிறது தெரியக்கூடாது, எப்படியாவது நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து வெங்கடேஷை ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குரு வந்துருந்தாங்க. வந்ததுமே பரணியோட கிளினிக் எல்லா பக்கமும் அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சண்முகமும் பரணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சார், எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க, யாரை தேடுறீங்க அப்படிங்கவும், இல்லை ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சிட்டான், அவனை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பரணிக்கும் சண்முகத்துக்கும் நல்லாவே தெரியும் வெங்கடேஷை தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்க வந்து அது தெரியாத மாதிரிக்கு வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து குரு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே காணாத மாதிரி இருக்குது. உடனே வந்து குரு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அங்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க தேடுறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது வெங்கடேஷ் இருக்கிற இடத்த வந்து அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. திரும்பவும் குரு அங்கேருந்து போயிருந்தாங்க. அப்போ வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, பரணி இருக்கிற இடத்துல போய் நீ தேடினியான்னு சொல்லும்போது, மேடம் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், இங்கேயும் வந்து தேடிட்டோம், ஆனால் அங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கும் அங்கே வந்து ஒரு கண்ணை வச்சுக்கிடணும், கண்டிப்பாக வந்து வெங்கடேஷ் வந்து சண்முகம் கையில் கிடச்சிட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் வெங்கடேஷ் வந்து இங்கே வரமாட்டான், ஏன்னா சண்முகம் வந்து வெங்கடேஷ் மேலே எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும், அதனால கண்டிப்பாக அங்கே வரமாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கவும் அப்போ வைஜெயந்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் எதுக்கும் வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படிங்கவும் சரி மேடம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, வெங்கடேஷ் எங்கேயுமே நம்ம கையில் கிடைக்கலையே, ஒருவேளை அவனுடைய கதை முடிஞ்சிருக்குமோ எங்கேயாவது அப்படிங்கும்போது நீ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத, நீ எதுக்கும் வந்து வெங்கடேஷோட வீட்டுக்கும் போ அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து வெங்கடேஷ் தேடி அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஷை வந்து பரணியும் சண்முகம் சேர்ந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து குரு போனதுக்கப்புறமா வெங்கடேஷை வந்து அவங்க வெளியே வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வெங்கடேஷ் வந்து கண் முழிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே வந்து பரணியும் சண்முகம் சொல்கிறாங்க, இப்போ தான் குரு வந்து தேடிக்கிட்டு போகிறான் அப்படிங்கவும் என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் அவன் தேடிட்டு இருக்கிறான், நான் மட்டும் அவன் கையில் கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 3 நாள் முடிஞ்சிருது. அப்போ வெங்கடேஷுக்கு 3-4 நாள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க சண்முகமும் முத்துப்பாண்டி சேர்ந்து வெங்கடேஷை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா வைஜெயந்தி பற்றின ஆதாரத்தோட வெங்கடேஷ் வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா, அறிவழகனை சண்முகம் காப்பாற்றிடுவாரான்னு சொல்லி பார்க்கலாம்.